ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டிசிஷன் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே நம்மளோட சொன்ன சப்போர்ட் அண்ட் டிசிஷன் எப்படி ஒர்க்காக இருந்தது, நாளைக்கு வீக்கெண்டோட சென்செக்ஸோட எக்ஸ்பிரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ட்ரேடிங் பண்ணுறதுக்காக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சரி, நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தோடையும் ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் வாங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ட்ரேடிங் தமிழோட ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அந்த உங்களோட கிளைண்ட் ஐடியா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட் ஐடியா சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீ வெபினார் வீடியோ ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நிஃப்டியோட லெவலை பற்றி பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்க்குள்ளேயே மார்க்கெட் நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி 1 ஹவர் என்ன பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். நல்லா வந்து ஃபால் ஆனது, அதுக்கப்புறம் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. புட்டுக்கும் ஏறவே இல்லை, கால் சைட்லையும் ஏறவே இல்லை. மார்க்கெட் அப்படியே கன்சல்டேஷனில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரியாகவே இல்லை, ஒஸ்ட் டேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட லோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த 23,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு 23,236 சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சுக்கு வரலையும் வந்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டே பண்ணல. 23,300 அந்த ரேஞ்சுக்கிட்ட இன்றைக்கி மார்க்கெட் நிப்பாட்டாங்க. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23,200க்கு கீழே, அதாவது 250க்கு கீழே போனால் மட்டும்தான் அடுத்தது நம்மளுடைய சப்போர்ட்டான 22,822 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இந்த 23,000 இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டை நம்ம வந்து இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் காமிக்குது. அதேமாதிரி யூஎஸ் மார்க்கெட், நாஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இது அதானியோட ஒரு ஸ்கேம் அலர்ட் ஒன்று வந்திருந்தது. அதாவது 2,000 கோடி வந்து என்ன ஆயிருக்குன்னா 2 லட்சம் கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதாக இருக்குது, ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்களை வந்து பிடிவாரண்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதானியோட ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதானி போர்ட்லேருந்து அதானி என்டர்டைன்மெண்ட்டு, அதானி கிரீனு, அப்புறம் ஏடபிள்யூஎல், இது மாதிரி ஏஜிஎல் நிறைய ஸ்டாக் வந்து அதானியோட ஸ்டாக் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20% வரலையும் வந்து லாஸ் இன்றைக்கி சந்திச்சுது. ஸோ இதனுடைய கான்ட்ரிபியூட்டர் வந்து நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர் அதானி இருக்கிறதுனால இவங்க வந்து என்னென்னா மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ஃபால் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அதானியோட நியூஸ் வரல அப்படின்னா இன்கேஸ் 23,500 சப்போர்ட் ஒருத்தர் திரும்பி இருக்கலாம். அதே மாதிரி திரும்பி இருக்கலாம் திரும்பிட்டு மறுபடியும் போய்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை போய்ட்டு டச் பண்ணியிருக்கலாம். 23,700 அந்த ரேஞ்சு இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கலாம். இல்லை 23,800க்கு மேலே போணுச்சுன்னா 24,000க்கு மேலே கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே நடக்கலை. பட் என்ன நடந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆனது தான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுது. சரி, ஓகே. நாளைக்கு வந்து இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அந்த எக்ஸிஸ்ட் போலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸை தவிர்த்து பாக்கி பார்த்தீங்க அப்படின்னா போர் தாக்குதல்ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக்கான ஒரு விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானியோட விஷயம் வந்திருக்கு. இந்த 2 விஷயம் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து கால் சைடே திரும்பினாலும் நல்லா வந்து அப் சைடு போகுது அப்படின்னா 23,500க்கு மேலே போனால் தான் நம்ம கால் சைடு ட்ரை பண்ண போகிறோம். 23,500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அதாவது டே ஹைன்றது, ப்ரீவியஸ் டேயோட ஹைன்றது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல் பண்ணுறதுக்கோ இல்லை பொசிஷன் நல்லா வச்சுருக்கிறதோ 23,700 வரையும் வச்சுருக்கலாம். அதுதான் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லோகோ வந்து கட் பண்ணுது 23,236 கட் பண்ணுது அப்படின்னா 23,000 கிட்டத்தட்ட அதில் ஒரு 200 பாயிண்ட் கிடைக்கிது. நாளைக்கு பார்ப்போம் எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்குன்ட்டு. பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவலில் தான் நீங்கள் ட்ரேட் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்தாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னோட 50,430 அந்த 500 கிட்ட வந்து நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இந்த பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சை எடுத்துகிட்டு எகைன் வந்து ரீட்ரேஸ் பண்ண இருந்தது. அதோட நிப்பாட்டாங்க. இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்பிட்வீன் லைனு. இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50,500க்கு மேலே போகுது அப்படின்னா மறுபடியும் வந்து 50,960 இந்த டேவோட ஹை 51,000 ரேஞ்சு வரலையும் போகும். அதுமாரி டேவோட லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா 49,900 பிரேக் பண்ணிடுச்சுன்னா 49,000ன்ற லெவலுக்கு போகும். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நாளைக்கு இது நடந்தாலே பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். ஸோ ஃபால் ஆகுது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த 49,900 கீழே போகுதுன்னா 49,000 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி வந்து இன்றைக்கி சேனல் பேட்டர்ன் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே தான் வருன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே வந்து நடந்துருச்சு. கீழே வந்து நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சு 23,123 சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போணுச்சு. அது ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு அப்படியே நிற்கிது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,123 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,000ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 22,900ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு இருக்குது. அதேமாரி நாளைக்கு ஹை போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் டச் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஹை போகுதுன்னா நம்ம வந்து எப்போ ட்ரை பண்ணால் 23,500க்கு மேலே போனால் தான் கால் சைடு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,500க்கு மேலே போகுதுன்னா நல்ல ஒரு அப்சைடு போகும். அது எதுவும் இல்லைன்னா 23,800 வரலையும் போகும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட்கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்று ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு போட்டிருந்தோம். மறுபடியும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நீ பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை, பட் 1 ஹவரை பிரேக் அவுட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் போணுச்சு மிட்கேப் நிஃப்டி. இந்த மிட்கேப் நிஃப்டி ஃபஸ்ட்டு 1 ஹவர் பிரேக் அவுட் பண்ண உடனே நல்ல ஒரு அப்சைடு போணுச்சு. அது எதுவும் இருக்குன்னா 12,241 கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஸ்விங் லோ. அதாவது இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுவோம். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக வந்து 12,250 அப்படின்ற லெவல் வரலையும் போயிருக்கு. இப்போ நாளைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,250 பிரேக் அவுட் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்தது இமீடியட்டாக இருக்கக்கூடியது 12,300. அதுக்கு மேலே போகுதுன்னா 12,386. இதுதான் அப்போ வந்து நாளைக்கு லோவை கட் பண்ணுது, கிட்டத்தட்ட 12,321 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டேவோட லோன்றது நம்மளுக்கு சப்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட். அதுலேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல எது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா அந்த இடம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்குறதுனால டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இருக்கிறனால சென்செக்ஸையும் பார்த்துரும். ஸோ சென்செக்ஸ் எப்படின்னா நிஃப்டி மாதிரியே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆனிச்சு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேவோட ஹைன்றது லோன்றது நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும், டேவோட ஹைன்றது ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். 77,600க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த 78,296 லெவல் வரலையும் ரெசிஸ்டண்ட் எடுக்க போகும். அதேமாரி லோவை கட் பண்ணுது 76,800 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 76,476 இமிடியேட் சப்போர்ட் ஆகும். 75,579ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு இன்கேஸ் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கூட ஆக்டிவேட் ஆகும். இல்லை கீழே ஃபால் ஆகுது அப்படின்னா நல்லாவே ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட 75,600 வரலையும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த லெவல் எல்லாமே உங்களோட சார்ட்லேயே நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்தராக வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்கை சென்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு கோர்சஸ்க்கான டீட்டெயில் மற்றும் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பர்.